விவசாய கடனை ரத்து செய்ய கோரி திருச்சியில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்து இழுத்துச் சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சியால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் வங்கிகள் கடனை கட்ட வலியுறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வங்கிக் கடன் மூலம் பெற்ற டிராக்டர்களை வங்கிகளில் ஒப்படைக்க முடிவு செய்தனர். அதன்படி செவ்வாய்க்கிழமையன்று விவசாயிகள் டிராக்டர்களில் ஊர்வலமாக வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து விவசாயிகள் அனைவரும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் மறியல் கைவிடப்படவில்லை. இதையடுத்து போராட்டக்காரர்களை கைது செய்து போலீசார் இழுத்துச் சென்றனர். போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்தும் விவசாய கடனை ரத்து செய்ய கோரியும் முதல்வர் வீடு முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கடுமையான வறட்சி ஏற்பட்டதன் காரணமாக விவசாயிகளால் வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. எங்களுக்கு வட்டி கூட கட்ட முடியல, குடிக்க தண்ணி இல்ல, கேணியில தண்ணியே ஊர்ல, சாவடி பண்ண முடியல. அதனால எங்களால கடனை கட்ட முடியலன்னு திருச்சி ஸ்டேட் பேங்க்ல எங்க டிராக்டர் எல்லாம் ஒப்படைக்க போனோம். ஆனா அங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்க டிராக்டரை வாங்க மறுத்துட்டாங்க. டிராக்டர் வாங்க மறுத்தாலும் நாங்க இங்க வந்து மறியல் பண்ணோம். எங்களை போலீஸ் அடிச்சு ரோட்ல இழுத்து தரன்னு இழுத்து எல்லாத்துக்கும் முதுகுல காயத்தை உண்டாக்கி விவசாயிகளை கொடுமைப்படுத்தி விட்டார்கள். கேவலமா பேசிட்டாங்க. விவசாயி ஏண்டா நீ சாவடி பண்ற, போய் சாக வேண்டியதாடான்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் கண்டிச்சு முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி போனாங்க. சாகு வரை உண்ணாவிரதம் இருக்க போறோம். விவசாயிகள் கொண்டு வந்த டிராக்டர்களை போலீசார் அப்புறப்படுத்திய நிலையில் விவசாயிகள் நடத்திய மறியலால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.